ஸோ இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு பிளானு. நூடுல்ஸ்னால் ஒரு ஸ்பெஷல் நூடுல்ஸ், ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்ட்டு. ஸோ நூடுல்ஸு தண்ணியில் போட்டு வேக வச்சாச்சு. இது நூடுல்ஸுக்குன்னே உள்ள ஸ்பூன் இந்த விஷயங்களுக்கு. ஓகே, ரைட். கிட்டத்தட்ட நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, டான். ஸோ பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு, ஸோ வேக வச்ச முட்டை அதை எடுத்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் போட போகிறோம். ரைட். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட போகிறோம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போடுறோம், கொஞ்சம் மணமாக இருக்கும். போட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் அப்படியே போட்டு கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு, ரொம்ப போடல, நல்லா வத்தம் தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது போயிடும். அப்புறம் வந்து மட்டன், இது வந்து மட்டனில் தான் செய்ய போகிறோம் நூடுல்ஸ். இது ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. குக்கான மட்டன் தான், நல்லா குக்கான மட்டன். செய்யறதுனா எலும்பு எப்படி அழகாக பிரிஞ்சு வர்றது, குக்கான மட்டன் தான். இதை அப்படியே போட்டு வேக விட்டு பண்ண போகிறோம். அதை போட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அப்படியே கலரி நூடுல்ஸ் எடுத்து மெதுவாக கொட்டுறோம். கொஞ்சம் ஜூஸியாக பண்ணலான்ட்டு.
இது கொஞ்சம் செட் ஆகட்டும். இது வந்து இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருந்த அந்த சீசனிங் நான் போடலை. அதில் என்ன இருக்குன்னு தெரியல. உப்பு மாதிரி தான் இருக்குது. அதிகமாக அஜினமோட்டோவாக இருக்கலாம். பட் இதில் வந்து சில்லி இருக்குது. சரிங்களா? சில்லி அதுதான் போடுறோம். சீசனிங் இந்த பக்கம், சீசனிங் அந்த பக்கம் சில்லி போடுறது. சில்லி தான் போடுறோம். சீசனிங் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போடலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த குழம்புல உள்ள சம்பவங்களே இருந்தது. ஸோ அது எந்த அளவு ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி சீசனிங் வேணால் போடலாம். முடிஞ்ச வரைக்கும் சீசனிங் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அல்லவா? ஓகே, இந்த சீசனிங் பொடி மட்டும் ஒரு 3/4 பாக்கெட் போட்டேன். 3/4 பாக்கெட் இருக்குது. போட்டால் அது டேஸ்ட் நல்லதாக இருக்க மாட்டேருக்குது. போட்டால் வேண்டாம், எல்லாத்துக்கும் இப்படியே சாப்பிடுவோம். இது வந்து நூடுல்ஸுக்குன்னே, ஸ்பகட்டினா நூடுல்ஸுக்குன்னே உள்ள ஸ்பூன் எடுக்க அப்படி ஈஸியாக இருக்கும். ரைட், சரி நம்ம கொட்ட போகிறோம். கொட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைனலி நம்மளுடைய மட்டன் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நாமளே எல்லாம் போட்டு செய்ய வேண்டியது தான். ரைட், சாப்பிட்டு பார்க்கலாம். எப்பவும் போல் அதே நூடுல்ஸ் டேஸ்ட்டு, பட் எக் மட்டன் நூடுல்ஸ். மட்டன் டேஸ்ட்டெல்லாம் நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான். சி, நம்ம ஊர் மாதிரியே மட்டன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. எக் done.